கலாத்தியர் நிருப புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனிதன், அங்கே அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு சுபாவமாக பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். நாம் இந்த வார்த்தையை முன்னிட்டு கிறிஸ்துவின் சுபாவத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கிறிஸ்துவனுடைய சுபாவத்தில் ஒரு சுபாவம், அவர் தனித்திருந்து ஜெபிக்கிறவராக இருந்தார் என்கிற அடிப்படையில். ஆமென். மத்தேயு 14:23 வாசிக்கும் பொழுது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவை பின்பற்றுகிறதிலே நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தனித்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு வேண்டும். ஆமென். இந்த தனித்து ஜெபிக்கிறதுல என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நடந்த ஒரு சம்பவம் இந்த 14வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் அவரிடத்தில் திரளாய் வருகிறார்கள். அவரோ மனது உருகி அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். அப்படி மனது உருகி விடுதலையை கொடுத்த பின்பு பாருங்க, அங்கே வனாந்திரமான அந்த இடத்துல நேரம் ஆயிடுச்சு. ஆண்டவர் பார்த்து ஜனங்களுக்கு போஜனம் கொடுங்கன்னு சொல்றதாக அந்த அதிகாரத்தில் வருகிறது. அப்போ சீஷர்கிட்ட சொல்றார். அப்போ இந்த இடத்துல பாருங்க, அவர்கிட்ட 5 அப்பமும் 2 மீன்களையும் கொண்டு வருகிறார்கள். அவர் அமர்ந்திருந்து எல்லாருக்கும் பந்தியை பரிமாறும்படியாக சீஷர்களுக்கு கட்டளையிடுகிறார். அவங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். 20வது வசனத்தில் வரும்போது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஒரு பெரிய அற்புதம் இது. அதாவது 5 அப்பமும் 2 மீன்களையும் கொண்டு அநேகரை ஆண்டவர் போஷித்ததாக இந்த வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்த பின்பும் இயேசுவானவர் பிதாவினிடத்தில் தனிமையாய் இருக்கும்படி அவர் ஜெப நேரத்தை ஒதுக்கி அவர் செயல்படுகிறதை பார்க்கலாம். இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய அனுபவங்கள் நல்ல முறையிலே முன்னேறும் பொழுது, நல்ல காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவர்கள் என்ன செய்யறதில்லை, தேவ சமூகத்தை நாடாமல் விலகி போய்விடுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மிடத்தில் அப்படி எதிர்பார்க்கல. இயேசுவானவர் நமக்கு ஒரு அழகான ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார். நாம் தனித்திருந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கமுடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஊழியம் செய்யும் பொழுது மட்டுமல்ல, ஊழியம் செய்கிறவர்கள் அதை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல எனக்கு அன்பானவர்களே, விசுவாசிகள் நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நாடுகிறதற்கு தனித்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை ஒவ்வொருவரும் கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை கிறிஸ்துவானவர் நமக்கு மாதிரியாக காண்பித்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ வனாந்திரமான அந்த இடத்துல அவர் தனித்திருந்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துலையே நீங்கள், அதாவது இப்போ பெண்களாக இருக்கிறீங்கன்னா, காலையில் எல்லாரையும் வேலைக்கு அல்லது பிள்ளைகளை ஸ்கூலுக்கு எல்லாத்தையும் அனுப்பின பிறகு நீங்கள் தனியாக இருந்து ஒரு நேரத்தை தேவ சமூகத்தில் செலவு பண்ணுங்க. அதிகாலையில் பண்ணால் அது ரொம்ப நல்லது. இரவும் நடு இரவிலேயும், அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி செய்தாலும் அது நல்லது தான். ஆனால் பகலில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அதை செய்யுங்க. அல்லது ஆண்களாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் காலை வேளையில் எழும்பி தேவ சமூகத்தில் தனித்திருக்கிற ஒரு பழக்கத்தை வைத்து கொள்ளுங்க. இந்த தனித்திருக்கிற பழக்கத்தில் செய்ய வேண்டிய 3 காரியம் உண்டு. இந்த 3ஐயும் பிரிக்க முடியாது. அது என்னன்னா, தேவனை துதித்து பாடுதல் ஒன்று, இன்னொன்று வேதத்தை வாசித்தல், வேதத்தை தியானித்தல், வாசித்து தியானித்தல். மூன்றாவது, இந்த தியானித்த வசனத்தை வைத்து
ஜெபம் பண்ணுதல். ஆமென். இந்த மூன்றும் ஒரு சேர செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். மட்டுமல்ல, தேவனுடைய வெளிப்பாடுகளை, தேவன் நம்மை நடத்தக்கூடிய பாதைகளை குறித்து நமக்கு காண்பிக்கப்படும். அல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம், அல்லேலூயா, கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிற ஒரு காரியம் உண்டுன்னு கவனிச்சிங்கன்னா, நாம் அவரோடு தனியாக நேரத்தை செலவு பண்ணுகிறதை விரும்புகிறார். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவரோடு நேரத்தை தனியாக செலவு பண்ணினவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமானதாகவே இருந்திருக்கிறது. அவர்களுடைய வழி நடத்துதலும் வித்தியாசமாகவே இருந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு மேற்பட்ட மேலான அற்புதங்களை நீங்கள் பார்க்க வேண்டுமானாலும் நீங்கள் தனித்திருக்க வேண்டும் தேவ சமூகத்திலே. அப்படியானால் தனித்திருக்கும் போது என்ன நடக்கும்? அவர் வருவார், அவர் பேசுவார். அவர் வந்து பேச ஆரம்பித்தால் நேரம் போகிறதே தெரியாது. சிலர் நீங்கள் இப்படி சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கலாம். சில தகுதியான ஊழியர்கள் சொல்லுவார்கள், நான் வேலைக்கு கிளம்ப முன்னே ஜெபிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ண போகிறேன். அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு 10 நிமிடங்கள் தான் இருந்தது. ஆனால் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்த பின்பு ஆண்டவர் என்னை சந்திக்க வந்ததுனால அன்னைக்கு பார்த்தா ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருக்கும் பொழுது சாயங்காலம் 5 மணி தாண்டி விட்டது. இப்படியெல்லாம் சொல்லுகிற அனுபவங்கள் உண்டு. நீங்கள் கேட்கலாம், வேலைக்கு போக வேண்டாமா? நல்லா கவனிங்க. வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி? உங்களுடைய முக்கியத்துவம் எதில் இருக்கிறது? அதை கவனியுங்கள். உங்களுடைய முக்கியத்துவம் தேவனுக்கு இருக்குமானால் நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை அதிகரிக்க வேண்டும். அல்லேலூயா. அது ஆண்டவரே அதை செய்ய விரும்புகிறார். நீங்கள் கேட்கலாம், அப்போ எனக்கு வேலையில் பிரச்சனை வராதா? தேவன் உங்களை சந்திக்க வந்தார்னா, தேவனோடு நீங்கள் உறவாடுவீங்கன்னா வேலையிலலாம் குழப்பம் வராது. அல்லேலூயா. எங்களுடைய ஆரம்ப ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே, அதாவது கர்த்தரை அழைத்து ஊழியத்துக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அந்த காலகட்டங்களிலே தேவ சமூகத்திலே காத்திருந்தோம். இப்படி இருக்கிற நாட்களிலே வேலை செய்து கொண்டிருந்த காலம், அப்படி வேலை செய்து கொண்டிருந்த காலத்தில் நான் ஹைதராபாத்தில் இருக்கிறதில்ல, எனக்கு சிலர், அதாவது ஒரு ஊழியர் வருவார், இங்கே தூத்துக்குடியிலேருந்து நான் ஹைதராபாத்துக்கு வருவார். அப்படி அவர் வரும்போது அவரை பக்கத்தில் இருக்கிற சில தமிழ் மக்களிடத்தில் கொண்டு போய் நாங்கள் அங்கே ஊழியத்தை செய்தோம். இப்படி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, காலையில் அந்த ஊழியத்தை போய் செய்கிறதுக்காக நான் இருக்கிற வீட்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த ஊழியத்தை செய்கிறதுக்காக அவரை கூட்டிகிட்டு போய் அவரோட கூட இருந்து அந்த ஊழியத்தில் நின்று அதுக்கு பிறகு மதியம் தான் எனக்கு ஆஃபீஸ்க்கு போக முடியும். இப்படி ஆயிரும் சில நேரம். இப்படி ஆகும் பொழுது என்னுடைய வேலை நேரத்தை சாயங்கால வேளையிலே கூட்டி நான் வேலை செய்யும்படியாக எனக்கு கிருபை தந்தார் கர்த்தர். ஒரு நாள் எனக்கு அதில் பிரச்சனை வந்ததில்லை. ஏன் தெரியுமா? நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுற வேலை நான் செய்யணுமே, நான் அதில் நிற்கணுமே ஆண்டவரே. இப்படி நான் அதை செய்ய எனக்கு தேவன் கிருபை தந்தார். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தருக்காக உங்கள் நேரத்தை கொடுப்பீங்கன்னா, கர்த்தருக்காக நீங்கள் செயல்படுவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அவர் பார்த்துக்குவாருங்க. என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் அது. அதனால் நான் உங்களுக்கு நிச்சயமாய் சொல்ல முடியும், கர்த்தருக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கும் பொழுது, நீங்கள் தனிப்பட்ட வேலைகளை ஒதுக்கும் பொழுது, என்னுடைய அநேக வருட ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? நான் அதிகாலையில் ஜெபித்தல், இரவு ஜெபித்தல், மதியம் வேலை நேரத்தில், சாப்பாட்டு நேரத்தில், சாப்பிட்ட பிறகு யார்ட்டையெல்லாம் பேச மாட்டேன். சிலர் அங்கங்கே கூடி நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். இறங்கி தனியாக போய் ஜோமனை போயிடுவேன். செல்லார், அதாவது கீழே அண்டர் கிரவுண்டில் பார்க்கிங்ஸ் இருக்கும், அதில் போய் நின்று நடந்து எங்கே மக்கள் நமக்கு கொஞ்சம் தனிமை கிடைக்கும் அப்படிங்கிற இடத்தை பார்த்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறது, உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், என் அன்பு மகனே, என் மகளே, என் சகோதரியே, சகோதரனே, நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தனித்திருந்து ஜெபித்து பாருங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்தவும் கிருபையுள்ளவராக இருக்கிறார். உங்களை வழிநடத்தவும் கிருபையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்கவும் கிருபையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் நெருக்கடிகளை மாற்றவும் கிருபையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் தனித்திருந்து ஜெபிக்க விரும்புகிறேன். நீரும் நானுமாக உம்மோடு கூட நான் இணைந்து ஜெபிக்க விரும்புகிறேன். கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாம். மகிமையின் தகப்பனே, கேட்ட அந்த சத்திய வசனங்களின்படி நீர் எப்படி தனித்து ஜெபித்தீரோ, நாங்களும் தனித்து ஜெபிக்க, தேவனோடு உறவாண்டு வேண்டுமே என்கிற ஒரு வாஞ்சையோடு நாங்கள் நிற்க எங்களுக்கு கிருபையை தாரும், பலனை தாரும். சத்துருவின் அதிகாரங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளும். சகலவற்றிலும் உடைய கிருபை இருக்கட்டும். புது பலனை தாரும் ஆண்டவரே.
அப்பா, உம் கிருபையிலே மூடி எங்களை வழிநடத்தி செல்வீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. தேவனே, தேவனே காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இப்படியாய் யாரெல்லாம் எங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் என் ஆண்டவருக்காக நான் தனித்திருந்து ஜெபிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார்களோ, அவர்களையெல்லாம் தொடும், அவர்களையெல்லாம் பலப்படுத்தும். தனித்து ஜெபிக்கக்கூடிய அனுபவம் மகிமையான அனுபவம். இயேசு வந்து பேசுவார். அந்த அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒப்பு கொடுத்து தயவு பெருகட்டும் என்று அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.